ஃப்ரெண்ட்ஸ், நான் யுவன். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன சாப்டர் படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபார்ம் 4ஓட ஹார்ட்டை பற்றி தான் படிக்க போகிறோம், பிளட் சர்க்குலேஷன். அண்ட் இன்றைக்கி இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது நானும் என் ஃப்ரெண்ட் குருவும். நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன், அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட் அவருக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு ஷேர் பண்ணுவார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ஹார்ட், நம்மளோட உடம்புல இருக்கிற ஒரு விஷயம். அண்ட் நம்மக்கிட்ட இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 2 விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். 2 வெயின்ஸ் நம்மளோட உடம்பு ஃபுல்லாக கனெக்ட் ஆகிருக்கிற எல்லா வெயின்ஸோடையும் கனெக்ட் ஆகிருக்கும். 2 லங்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், அவோர்ட்டா அண்ட் சுப்ரிய வெனா காவா நம்ம ஹோல் பாடிஸ் எல்லா இடத்துக்குமே பிளட் சர்க்குலேஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கும். அண்ட் பல்மோனரி ஆர்டரி அண்ட் பல்மோனரி வெயின்ஸ் நம்ம ஹார்ட்டோட கனெக்ட் ஆகி அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷனை பார்த்துக்கும். இதில் நிறைய சேம்பர்ஸ் இருக்குது. 4 சேம்பர்ஸ், 4 வெயின்ஸ், இப்படி எல்லாமே இருக்குது. இது நம்ம வெளியேருந்து பார்க்கும்போது இது காம்ப்ளிகேட்டடாக இது இருக்கும். அண்ட் எஸ்பிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுதான் ரொம்ப சேலஞ்சிங்காக ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும், நம்ம எக்ஸாம்ஸில் கேட்டுட்டாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் பிளட் சர்க்குலேஷனை பற்றி பேசிடுறேன். இந்த ரெட் கலரில் இருக்கிறது டாரா பெராக்சிஜன் சொல்லுவாங்க, அதாவது ஆக்சிடேட்டட் பிளட். அண்ட் இந்த ப்ளூ கலரில் இருக்குது டாரா டி ஆக்சிஜன், டீஆக்சிடேட்டட் பிளட். இந்த 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளுக்கு எஸ்ஏ நோட் அண்ட் இன்னொன்று என்னது, நம்மக்கிட்ட 2 இருக்குது. எஸ்ஏ பேஸ் மேக்கர் ஒன்று அண்ட் ஏவி பேஸ் மேக்கர். அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்ன? சிம்பிள். எஸ்ஏ மீன்ஸ் சினோ ஆட்ரியம் நோடுன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஏவி மீன்ஸ் ஆட்ரியோ வென்ட்ரிக்கல் நோடுன்னு சொல்லுவாங்க. இது 2மே எங்கே அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஒன் எஸ்ஏ இந்த இடத்துல ராஃப்லி இந்த இடத்துல மேலுக்காக இதாக இருக்கும். செகண்ட் ஒன் கீழுக்காக, அதாவது ஏவி நோட் கீழுக்காக பிளேஸ் ஆகிருக்கும். இதோட வேலை என்னென்ன? சிம்பிள். எஸ்ஏ நோடு ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் பல்சஸை அந்த ஹார்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். எந்த இடத்துக்குன்னா, மேலே இருக்கிற இந்த சேம்பர்ஸ்க்கு. இந்த சேம்பர்ஸ் லைக் முங்கச்சோட் பண்ணுறது மூலயமா பிளட் சர்க்குலேஷன் கீழே உள்ள சேம்பர்ஸ்க்கு ட்ராவல் ஆகும். தென் ஏவி நோடுக்கு இந்த இடத்துலேருந்து வர எலக்ட்ரிக்கல் பல்சஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது ரிசீவ் ஆன அடுத்த செகண்டே ஏவி நோட்டும் எலக்ட்ரிக்கல் பல்சஸை வெளியே கொண்டு வரும். இது மூலயமா இந்த கீழே உள்ள சேம்பர்ஸும் பம்ப் பண்ணி அந்த பிளட்ஸை ஃபுல்லாக அந்த வெயின்ஸுக்கு அனுப்பிடும். அண்ட் இப்போது நம்ம பிளட் சர்க்குலேஷன் உள்ளுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுப்ரிய வெனா காவா. சுப்ரிய வெனா காவானா என்னென்ன, அது ஒர்க் என்னென்ன? சிம்பிள். சுப்ரிய வெனா காவா இஸ் கனெக்டட் வித் ஹோல் ஆஃப் அவர் பாடி, விச் மீன்ஸ் நம்ம பாடிஸில் எந்தெந்த இடத்துலலாம் பிளட் சர்க்குலேஷன் நடக்குதோ அந்த எல்லா கேபிலரிஸும் இந்த சுப்ரிய வெனா காவாவோட தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஏன்னா பிகாஸ் நம்மளோட டாரா டி ஆக்சிஜன், அதாவது டீஆக்சிடேட்டட் பிளட் என்ன ஆகும்னா, நம்ம ஹோல் பாடியும் சுற்றிட்டு அது மீதி இருக்கிற வெயின்ஸ் மூலயமா இந்த சுப்ரிய வெனா காவாக்கு இந்த ஃபர்ஸ்ட் சேம்பர்னு சொல்லப்படுற இந்த சேம்பரில் போகிறோம். இந்த சேம்பர் பேர் ரைட் ஆட்ரியம்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட் ஆட்ரியம் நல்லா கிட்ட பார்த்துக்கோங்க. ரைட் ஆட்ரியம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல காஸ்மா தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பூந்து அந்த பிளட் இருக்கும். தென் அதுக்கப்புறம் இந்த பிளட் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நான் ஆல்ரெடி சொன்னல எஸ்ஏ நோடுன்னு, அது எலக்ட்ரிக்கல் பல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த இடத்த பம்ப் பண்ண வைக்கிறது மூலயமா இந்த சேம்பர்லேருந்து கீழே இருக்கிற, அதாவது ரைட் வென்ட்ரிக்கலுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த இடத்துக்கு அந்த பிளட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ இது என்னென்ன, இந்த இடத்துல என்னமோ இருக்கேன்னு அப்படின்னு நீங்கள் கேட்குறது தெரியுது. ட்ரைகோஸ்பிட் வால்ஃப்னு சொல்லுவாங்க. இதோட வேலை என்னென்ன? நம்மக்கிட்ட நிறையா வகையான வால்ஃப் இருக்குது. ட்ரைகோஸ்பிட் வால்ஃப் அண்ட் மிட்ரல் வால்ஃப் அண்ட் பைகோஸ்பிட் வால்ஃப்னு சொல்லுவாங்க. 3 விதமான வால்ஃப் இருக்குது. இந்த வால்ஃபோட வேலை என்னென்ன? சிம்பிள். பிளட் சர்க்குலேஷன் இந்த இடத்துல இங்கிட்ட வந்ததுக்கப்புறம் அது மறுபடியும் இந்த இடத்துல பம்ப் பண்ணும்போது இந்த இடத்துக்கு போகாமல் பார்த்துக்கிறது தான் இதோட வேலை. லைக் இப்படி கனெக்ட் ஆகிருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி கனெக்ட் ஆகிருக்கும். பிளட்ஸ் இது மூலியமாக உள்ளே இந்த இடத்துல விரிஞ்சு உள்ளே போயிட்டதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக துத்தப்பாயிரும், க்ளோஸ்ட் ஆகிடும். க்ளோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல எந்த ஒரு கேப்புமே இல்லாதப்ப அந்த பிளட்ஸ் வரும்போது இப்படியே சுற்றி அதே இடத்துல தான் இருக்கும். பம்ப் பண்ணாலும் அதே இடத்துல சுற்றி மறுபடியும் பூந்து இதுக்கு போயிடும், பைகோஸ்பிட் வால்ஃப் கிட்ட போயிடும். தென் இப்போ சுப்ரிய வெனா காவா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போது இந்த இருக்கிற இடத்துல இருக்கிற பிளட்டு ஏவி மூலிமா பம்ப் ஆகுதுன்னு சொல்கிறீங்களேன்னா, அது எங்கேன போவோம்? சிம்பிள். பல்மோனரி ஆர்டரின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இடத்துல இருக்கிற இதோட வேலை என்னென்ன? சிம்பிள்.
இந்த இடத்துல போடுற பிளட்ஸ் நேராக லங்ஸுக்கு போகும். லங்ஸ் பற்றி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். லங்ஸுக்கு போனதுக்கப்புறம் அது அல்வியோலஸ் மூலயமா அங்கே இருக்கிற கேபிலரி மூலயமா கான்சன்ட்ரேஷன்ற மெத்தடை யூஸ் பண்ணி ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு த லோவர் கான்சன்ட்ரேஷன் போவோம். கார்பன் டை ஆக்சைடு நம்ம பிளட்டில் அதிகமாக இருக்கிறதுனால லோவாக இருக்கிற அல்வியோலஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆக்சிஜன் அல்வியோலஸில் அதிகமாக இருக்கிறதுனால அங்கேருந்து நம்ம பிளட்டுக்கு லோ கான்சன்ட்ரேஷன் இருக்கிற நம்ம பிளட்டுக்கு ஆக்சிஜன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்படி தான் அதோட எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். எக்ஸ்சேஞ்ச் நடந்ததுக்கப்புறம் அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் பல்மோனரி வெயின்னு சொல்லப்படுற இந்த வெயினுக்கு அது ரிசீவ் ஆகும். இது மூலயமா இந்த இடத்துல மேலே இருக்கிற இந்த சேம்பருக்கு அது சேரும். இந்த சேம்பரோட பேர் லெஃப்ட் ஆட்ரியம்னு சொல்லுவாங்க. ஸோ லெஃப்ட் ஆட்ரியமுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிற எஸ்ஐ நோட் இருக்குல்ல, இந்த சேம்பரை அது பம்ப் பண்ணுற அதே நேரம் இதே சேம்பர்லேயும் அது பம்ப் பண்ணும். ஸோ அந்த பிளட் இங்கே இருக்கிற மிட்ரல் வால்வ்னு சொல்லப்படுற இந்த மிட்ரல் வால்வ் மூலயமா உள்ளே இந்த இடத்துல சேஃப் ஆகிடும். வால்வோட ஃபங்க்ஷன்ஸ் நான் மொழியே சொல்லிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல இருக்கும்போது ஏவி நோட், அதாவது ஆர்ட்ரியோ வென்ட்ரிக்கல் நோட் மூலயமா இந்த இடமும் சேம் டைமில் பம்ப் ஆகி இங்கே இருக்கிற ஆக்சிடேட்டட் பிளட்ஸ் என்ன ஆகும்னா அவோர்ட்டான்னு சொல்லப்படுற இது மூலயமா நம்ம ஹோல் பாடிக்குமே போகும். இதுதான் இதோட பேசிக் திங்ஸ். ஓகேங்களா? இவ்வளோ தான். நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டட் நினச்சது இவ்வளோ தான். ஓகேங்களா? இதை எழுதுனாலே நம்மளுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய மேக்ஸிமம் மார்க்ஸை அவங்க கொடுத்துருவாங்க. அண்ட் ஒரு வேளை உங்களுக்கு இது எனக்கு பத்தலைண்ணே, நான் இன்னும் எக்ஸ்ட்ராவாக எழுதணும் அப்படின்னு சொன்னால் யூ ஹாவ் டு டூ கம்பேரிசன். ஹவு அண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க பாருங்கள். இந்த இடத்துல ஒரு இது இருக்குல்ல, இது பேர் என்ன தெரியுமா? செப்டம். இதோட வேலை என்னென்ன, ஏன் செப்டம் இருக்குது? காத்தா பார்த்துருக்கீங்களா? காத்தாவோட ஹார்ட்டும் ஹியூமனோட ஹார்ட்டும் எக்ஸாக்ட்லி சேம். பட் அதுங்கக்கிட்ட இல்லாதது, அதுங்கக்கிட்ட ஒரு விஷயம் இல்லை, அதுதான் இந்த செப்டம். நம்ம ஹார்ட்டில் இருக்கிற எல்லா விஷயமும் அதுங்களோட ஹார்ட்லேயும் இருக்கும். பட் எக்ஸப்ட் செப்டம் அதுங்கக்கிட்ட கிடையாது. ஏன்னா செப்டம் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட், அதுங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ்? சிம்பிள். செப்டம் இருந்தால் டாரா பர் ஆக்சிஜன், அதாவது ஆக்சிடேட்டட் பிளட், அண்ட் டாரா டீஆக்சிடன், அதாவது டீஆக்சிடேட்டட் பிளட் சம்போர் ஆகாது, மிக்ஸ்ட் ஆகவே ஆகாது. ஸோ மிக்ஸ்ட் ஆகாத வரைக்கும் நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜன் நம்ம பாடிக்கு ஃபுல்லாக கிடைக்கும். ஆக்சிடேஷன் இல்லாத பிளட்ஸை இதுங்க லங்ஸுக்கு அனுப்பும். இதே காத்தாக்கு என்னென்ன நடக்கும்? இந்த செப்டம் இல்லாததுனால டாரா பர் ஆக்சிஜன் அண்ட் டாரா டி ஆக்சிஜன், அதாவது ஆக்சிடேட்டட் பிளட் அண்ட் டீஆக்சிடேட்டட் பிளட் சம்போர் ஆகிடும், அதாவது மிக்ஸ்ட் ஆகிடும். இப்படி மிக்ஸ் ஆகிறது மூலயமா அதுங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் ஃபுல் பாடிக்கும் கிடைக்காது. பிகாஸ் சம்போர் ஆகிட்டா 50-50 தான் அதுங்களுக்கு கிடைக்கிற ஆக்சிஜனோட லெவல் இருக்கும். இதனால தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் தவக்கலைகளால் ரொம்ப நேரம், அதாவது காத்தாவால் ஃப்ராக்ஸால் ரொம்ப தூரம் ஓட முடியாது. ஆனால் நம்மளால் எவ்வளோ ஸ்பீடாக வேணாலும் எவ்வளோ தூரம் வேணாலும் ஓட முடியும். இதை புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் இதை எழுதுனா கூட உங்களுக்கு 2-3 மார்க் வரைக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் அவ்வளோதான், இவ்வளோதான் ஹார்ட் பற்றி. இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறோம் பாரு. சாரி சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், நான் ஒரு விஷயத்தை உண்மையாலே மறந்துட்டு நான் தேங்க்யூ சொல்லிட்டேன். ஆஃப்டர் ஃபினிஷ் த வீடியோ அண்ட் ஐ ரிமெம்பர் இந்த இடத்துல கேபிலரிஸ் இருக்குல்ல, இந்த கேபிலரிஸ்க்குன்னு ஒரு வேலை இருக்குது. லைக் இங்கேருந்து இந்த அவோத்தாலேருந்து நம்மளுக்கு சில கேபிலரிஸும் அண்ட் இந்த ப்ளூ வெயின்ஸ்லாம் இந்த பல்மோனரியாடா சுப்ரிய வேனக்காவோடையும் கனெக்ட் ஆகிருக்கும். இதுங்களோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஆக்சிஜன் பிளட்டை நம்ம ஹார்ட்டுக்கு கொடுக்குறதும் அண்ட் டாரா டி ஆக்சிஜனை சுப்ரிய வேனக்காவாக்கு கொடுக்குறதும் தான் இதுங்களோட வேலை. ஏன் அந்த இடத்துல அந்த மாதிரி பிளட் இருக்குது? நம்ம எல்லாரோட செல்ஸுக்குமே ஆக்சிஜன் தேவை. அதே மாதிரி ஹார்ட்டுக்கு அதிகப்படியான ஆக்சிஜன் தேவை. ஏன்னா ஹார்ட்டு தான் இருக்கிறதுலே ரொம்ப பம்ப் பண்ணுறது, நம்ம பாடிக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால அண்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, சில பேர் ஹார்ட்டில் ஸ்டண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்ன? சிம்பிள். இந்த இடத்துல இருக்கிற கேபிலரி நம்ம பிளட்ஸில் கொலஸ்ட்ரால்ஸு இருக்குது.
கொலஸ்ட்ரால்ஸ் இருக்கிறதுனால இதுங்க என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல சின்ன சின்னதாக இருக்கிற கேப்பிலரிஸில் அந்த கொலஸ்ட்ரால் போய் லாக் ஆகிக்கும். லைக் ஒரு மவுண்டன் மாதிரி ஃபில் ஆகி அந்த இடத்த க்ளோஸ் பண்ணிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டண்ட்டை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல வச்சு அந்த வால்வை கொஞ்சம் பெருசாக்குவாங்க. இது மூலயமா கொஞ்சம் முன்ன அந்த வால்வ் மூடி இருக்கப்ப கிடைச்ச பிளட்டை விட கொஞ்சம் அதிகமான பிளட் கிடைக்கும். அதுக்குன்னு அவங்க பழைய மாதிரி ஆயிடுவாங்களான்னு, அவங்களுக்கு பழைய மாதிரி ஆக்சிஜன் கிடச்சி நார்மல் ஆயிடுவாங்களா? இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த வால்வ் லைட்டாக தான் பெருசாக்கப்பட்டிருக்கு. அந்த மொத்த கொலஸ்ட்ராலையும் அவங்க எடுக்கலை, லைட்டாக பெருசாக்கப்பட்டிருக்குன்றதுனால தான் அந்த இடத்துல அந்த லைட்டாக தான் பெருசாக்கியிருக்கு. ஸோ பிளட் கொஞ்சம் தான் போகும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சில பேர் ஸ்டண்ட் வச்சுருந்தாங்கன்னா முன்ன இருந்ததை விட அவங்க பாடி கொஞ்சம் வீக்கராக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், பிகாஸ் ஆஃப் திஸ். தேங்க்யூ. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறேன் பாரு.